இஏடியில் இருக்கவங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் வரப்போகுது, அதுக்காக ஏதோ ஆக்ட் பாஸ் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பிரேமா, இது வந்து H4 EADக்கு மட்டுமா இல்லை எல் விசா எஃப் விசாவில் இருக்கவங்களுக்கு இல்லாமோமா? ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது கண்டிப்பாக. ஆனால் இதுக்காக நிறைய பயத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு இல்லை. நம்ம என்ன சேஞ்சஸ் வரப்போகுது, என்ன இது ஆக்ட், இது யாரெல்லாம் பாதிக்கும், இந்த பாதிப்புலேருந்து எப்படி தப்பிக்கிறது, இப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து போதுமான ஒரு விஷயங்கள். ஏன்னா எனக்கு என் நண்பரும் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நிறைய நான் குரூப்பில் காமன் குரூப்பில் இருக்கவங்களுக்கும் நிறைய மெசேஜ் இது சம்மந்தமாக இருந்துச்சு. ஃபேஸ்புக்லலாம் ஒரு பெரிய விவாத மேடையே போயிட்டு இருந்தது இதை வச்சுட்டு. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு அட்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து க்ளீனாக இருக்கும்ல, ஸோ என்ன வரப்போகுது அப்படிங்கிறது. ப்ளஸ் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் அதுவும் வந்து நிறைய பேர் சொல்லுங்க அப்படின்னாங்க. ஏன்னா முதல் ஃப்ளைட் வந்து இன்னைக்கு போயிருக்கு, முக்கியமாக இந்தியாவுக்கு. ஸோ அது ரொம்ப பேசும் பொருளாக ஆகியிருக்கு. ஸோ அதை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு வீடியோவில் இருக்குது. ஏகான்ஸ் ஆப்பை நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது அதோட ப்ராக்ரஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 22% அதில் வந்து ரிட்டர்ன் இருக்கு. நம்ம வந்து இதை மேனேஜ் பண்ண வேணாம், அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுக்குறோம். சிம்பிள் பட் யூஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க அதை ட்ரை பண்ணா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்ல இருக்கு. ட்ரை பண்ணுங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, ஆல்ரெடி இந்த இல்லீகல் இமிகிரன்ட்ஸ்லாம் அவங்கவுங்க நாட்டுக்கு வந்து முன்னாடியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்பதான் இந்தியாவுக்கு போயிருக்காங்களோ? கரெக்ட். ஸோ ஒரு வாரமாவே இது சம்பந்தமா நிறைய போயிட்டு இருந்தது. மிக முக்கியமா வந்து கொலம்பியாவுக்கு வந்து ஒரு மிலிட்ரி ஃப்ளைட்டில் வந்து அந்த நாட்டு சிவிலியன்ஸ் அனுப்பினதுனால அந்த நாட்டு பிரசிடென்ட் வந்து கோவமுட்டு இல்லை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பின அந்த விவாதத்தில் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு பதிலாக வந்து நான் உங்கள் நாட்டின் மீது 50% டேரிஃப் போடுவேன் அப்படின்னா, இல்லை இப்போ அனுப்புங்க அப்படின்னு வந்து அதே பிரசிடென்ட் வந்து திரும்ப கதவு திறந்த கதையெல்லாம் பார்த்தோம். அதான் என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி சென்ட்ரல் அமெரிக்காக்கெல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவ்வளோ தூரத்தில் இதான் முதல் முறை. எங்கேருந்து எங்கே பிரேமா அனுப்பியிருக்காங்க? இந்த ஃப்ளைட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சான் ஆண்டனியோ டெக்சாஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஃப்ளைட்டில் வந்து 200க்கும் மேற்பட்டவர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. C-17 ரக மிலிட்ரி ஃப்ளைட் தான் அதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அந்த ஃப்ளைட்டு வந்து டெக்சாஸ் சான் ஆண்டோனியோலேருந்து பஞ்சாப் அமிர்ஸ்டர் வரைக்கும் போகுது. அங்கே போய் இறக்கி விட போகிறாங்க. இடையில வந்து ஜெர்மனியில் மட்டும் வந்து ஃபியூயல் நிரப்புறதுக்காக நிப்பாட்டிட்டு போகிறாங்க. ஆனால் பிரேமா, அவங்க ரிப்போர்ட்ல வந்து நிறைய பேர் இல்லீகலாக இந்தியாவிலேருந்து இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. சமீபத்தில் நம்ம மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்தபோது 18,000 பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், 11 மில்லியன் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் இருக்காங்க. அதாவது 1,10,00,000 பேர் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் யூஎஸ்ஏல இருக்காங்க. அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்களும் அதிகமாக இருக்காங்க பார்க்கும்போது முதல் இடத்துல மெக்சிகோ இருக்காங்க, எல்சால்வடார் அடுத்த இடத்துல இருக்காங்க, 3வது இடத்துல இந்தியா இருக்காங்க. அதுவும் ரீசன்ட் டைமா நிறைய அந்த டங்கி ரூட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. அதுல பெரும்பாலான மக்கள் வந்து நார்த் இந்தியா வட இந்தியாவை சேர்ந்தவர்கள்னு சொல்றாங்க. மிக முக்கியமாக வந்து குஜராத், பஞ்சாப் அப்படிங்கிறாங்க. குஜராத்ல எல்லாம் வந்து ஒரு டவுன்லேயே வந்து நிறைய இதுக்காக வந்து நிறைய ஏஜென்சி எல்லாம் செயல்படுது அப்படிங்கிற நியூஸ் கவரேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 7,25,000 பேர் இந்தியாவிலேருந்து இல்லீகல் இமிகிரண்டா இருக்காங்கன்னு தெரிய வருது. அதுல பெரும்பாலான பேர் வட இந்தியர்கள், மிக முக்கியமா குஜராத் அண்ட் பஞ்சாபை சேர்ந்தவர்கள்னு சொல்றாங்க. இப்ப முதற்கட்டமா ஒரு 200க்கும் மேற்பட்ட ஆள்கள் தான் அனுப்பியிருக்காங்க. இதுக்காக இந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல. நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. நீ வந்து இந்த மிலிட்ரி ரக விமானம் சொன்னா இல்லையா, இவங்க வந்து 1 மணி நேரம் ஆப்ரேட் பண்றதுக்கு வந்து 25 லட்சம் ஆகுமா. இது வந்து மெயின் சோர்ஸ் மீடியாலே வந்திருக்கு. அப்ப நீ இங்கேருந்து இந்தியா போயிட்டு திரும்ப வரதுக்கு எவ்வளவு செலவாகும்னு பாத்துக்கோ. இப்ப காட்டமேலா சென்ட்ரல் அமெரிக்காவுக்கு அனுப்பும் போது ஒரு நபருக்கு அவங்க செலவு செய்த காசு பார்க்கும்போது 4 லட்சமா. அதாவது அதே நீங்க பிளைட் எடுத்துட்டு யூஎஸ்ஏல இருந்து காட்டமேலா போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல அமெரிக்கன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல காலை நீட்டி போட்டு படுத்துட்டு போனா கூட இவ்வளோ செலவாகாதான். வெறும் 75,000 தான் செலவாகுமா. 4 லட்சம், நான் இந்திய ரூபாயின் மதிப்பு சொல்றேன், 4 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான செலவு அதிகம். அதுக்கு அவங்க பிரைவேட்டா ஒரு ஃபிளைட்டை புக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கலாம்ல பிரேமா. ஆமா, அது ஏன்னு தெரியல. மிலிட்டரி ஃபிளைட்ல தான் வந்து டீபோர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய செலவு ஆயிட்டு இருக்குன்னு தெரியுது. இந்த செலவை எல்லாம் சப்போஸ் இந்தியா அனுப்பும்போது இந்தியன் கவர்மெண்ட் ஏத்துக்க போறாங்களா, யூஎஸ் கவர்மெண்டா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரல. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாம், அவங்களோட டார்கெட்ல இருக்கிறது எல்லாமே இல்லீகல் இமிகிரன்ஸ், அதாவது அன்டாக்குமெண்டடா ஓவர் ஸ்டே பண்ணிட்டு பிளஸ் கிரிமினல்ஸ், அவங்க டார்கெட்ல இருக்காங்க. ஏன் இதை ரொம்ப முக்கியமா சொன்னா, போன வீடியோ நம்ம அட்டர்னி வீடியோ கிளியரா பார்த்துருந்தோம். நீங்க சப்போஸ் டாக்குமெண்ட்ல இருக்குன்னா பயப்பட வேண்டிய தேவையில்லை. எல்லாத்தையும் காப்பி எடுத்து வச்சுங்க, போட்டோ காப்பி எடுத்து வச்சுங்க. சப்போஸ் H1ல இருக்கீங்கன்னா I-797 போட்டோ காப்பி, அப்ரூவ்டு போட்டோ காப்பி ஆர் ரிசிப்ட் போட்டோ காப்பி வச்சுங்க. I-94 போட்டோ காப்பி வச்சுங்க. பாஸ்போர்ட் போட்டோ காப்பி வச்சுங்க. பாஸ்போர்ட்டோட விசா ஸ்டாம்பிங் போட்டோ காப்பி வச்சுங்க. அப்புறம் என்ன பிரச்சனை இருக்க போகுது, ரைட்? ஸோ அதனால வந்து எந்த பிரச்சனை இருக்க போகல. ஆஃபீஸர் ஐசி ஆஃபீஸர் பண்ணாங்கன்னா எடுத்து காட்ட போறீங்க, அவ்வளோதான், விட போறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். இதுக்காக இதை சுற்றி நிறைய இப்போ அனுப்பிட்டாங்க. எப்படி எல்லாமே ஹெட்லைன்ஸ் போடுறாங்கன்னா, இந்தியர்களை கொத்தாக அனுப்ப போறாங்க,
என்ன சொல்ல மாட்டாங்கன்னா இல்லீகல் இமிகிரன்ஸ் ஆர் அன்டாக்குமெண்டட் இமிகிரன்ஸ். ஸோ அதனால இதை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரேமா, இப்போ H4EADல என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க, அது என்ன ஆக்ட்ன்றதையும் சொல்லிடுங்க. ஆமா, ரொம்ப முக்கியம். அது என்ன ஆக்ட்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். அதான் வந்து காங்கிரஸியல் ரிவ்யூ ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க, CRA அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா வந்து சப்போஸ் போன கவர்மெண்ட் வந்து ஏதோ ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க, ஃபெடரல் ஏஜென்சி மூலியமா ஏதோ ரெகுலேஷன் கொண்டு வராங்க, இவர்களுக்கான அந்த உரிமையை வச்சுட்டு அந்த ரெகுலேஷனை ரிவர்ட் பண்றது. ஈவன் தான் அந்த ரெகுலேஷன் ஃபெடரல் ரிஜிஸ்டர்ல பப்ளிஷ் ஆனா கூட அது ஒரு காலகட்டத்துக்கு இவங்க ரிவர்ட் பண்றதுக்கு இவங்களுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெசல்யூஷனை கொண்டு போய் இரு அவைகளையுமே போய் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போய் பிரசிடென்ட் சைன் பண்ண பிறகு, அதாவது இது பில் மாதிரி கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், ஏன் பில்லுனா வந்து அவங்க ஸ்டாப் பண்ணலாம், அதுக்கப்புறம் நிறைய அதில் டிபேட்லாம் போகும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரெசல்யூஷனா பாஸ் பண்ணிட்டு அதை போய் வந்து பிரசிடென்ட்டை சைன் வாங்குறது. காரணம் இது வந்து ஏற்கனவே வந்து பில்லா வந்திருக்காது, அது ஒரு கைட்லைன்ஸா பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் CRAனா என்னன்னு. ஸோ இந்த CRA அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு நிறைய வந்து என்ன பண்றாங்கன்னா ரிபப்ளிகன்ஸ் வந்து இரு அவைகளும் அவங்க பெரும்பான்மை இருக்காங்க. ஸோ ஈஸியா அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியும். இதன் மூலியமா தான் H4EADல ஒரு விஷயத்த மாத்த போறாங்க. அது என்ன விஷயம் பிரேமா? கரெக்ட். ஸோ லாஸ்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜனவரி 13 ஃபெடரல் பப்ளிக் ரிஜிஸ்டர்ல பப்ளிஷ் ஆன ஒரு விஷயம் H4EAD ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன். அதாவது ஏற்கனவே 180 நாட்கள் இருந்ததை 540 நாளா மாத்தினாங்க. இது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா ஜனவரி, ரெஜிஸ்டர்ல வந்து பப்ளிஷ் ஆன டேட் ஜனவரி 13. இது இந்த CRA ஆக்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த காலக்கெடுவுக்கு உள்ள வர்றதுனால இந்த கைட்லைன்ஸை இவங்க ஈஸியா ரிவர்ட் பண்ண முடியும் through the policy. ஸோ அதுதான் பண்ண போறாங்கன்னு இப்ப பேச்சு போயிருக்கு. இது யார் இப்ப கொண்டு வரா? அதான் சொன்னேன் இல்லையா, நம்ம CRA ஆக்ட் மூலியமா ரிபப்ளிகன்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயமும், ஈவன் எனர்ஜி செக்டர்ல அவங்க நிறைய கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாமே ரிவர்ட் பண்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இமிகிரேஷன்ல அவங்களால எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறாங்க. இதை கொண்டு வரது 2 செனட்டர் ஜான் கெனடியும் ஸ்காட்டும் கொண்டு வராங்க. ஸ்காட்டை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவர் தான் புளோரிடாவை சேர்ந்த முன்னாள் கவர்னர், புளோரிடாவின் செனட்டரும் அவர் தான். ஜான் கெனடி வந்து லூசியானாவை சேர்ந்த செனட்டர். ஸோ 2 பேரும் ரிபப்ளிகன். ஸோ இதை பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை தான் வந்து அந்த 540ங்கிறத திரும்ப ரிவர்ட் பேக் டு ஒரிஜினல் 180ன்னு கொண்டு வர போறாங்க. இது இப்ப மாத்திட்டாங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? ஆமா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மாத்த போறாங்கன்னு தெரியுது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு தெரியுது. மாத்திட்டாங்கன்னா என்ன நடக்கும், இந்த 540 180 டேஸ் ஆகும். இப்போ இன்னைக்கு இந்த 180யோ 540யோ நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. சப்போஸ் இப்போ H1B H4 இருக்காங்க, அவங்க விசா முடிய போது எக்ஸ்டென்ஷன் போடுவாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடியே போடுறதான் கைட்லைன்ஸ். தயவு செஞ்சு அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் இப்போ ப்ரீமியம் போடும்போது H1B H4 H4EAD நீங்க பண்டிலா அனுப்பலாம். அதுக்கான ஸ்டில் அந்த பண்டிலா அனுப்பலாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் இருக்கு. ஸோ அதனால பண்டிலா அனுப்பினா கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும். ஒருவேளை H1B H4 அப்ரூவ் ஆயிடுச்சு, EAD அப்படி கடப்புல கிடக்கு. இப்போ டெக்சாஸ்லாம் நிறைய கியூ இருக்கு, நிறைய வெயிட்டிங் பீரியட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருவேளை EAD வந்து அப்ரூவ் ஆகலைன்னா H4 I-94 உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதை வச்சுட்டு நீங்க 540 டேஸ் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன். இந்த 540 இப்போ 180 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 6 மாசம் கொண்டு வந்திருக்காங்க. நான் என்ன வந்து முன்னாடியே சொன்னேன்னா 6 மாசம் நீங்க முன்னாடியே போட்டீங்கன்னா இந்த 6 மாசமும் இருக்கு. ஸோ 1 இயர் உங்களுக்கு பீரியட் இருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கான EAD அப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிரேமா, இன்னொரு விஷயம், ஆட்டோமேட்டிக் ரீவாலிடேஷன் ஒன்று இருக்குல்ல? கரெக்ட். ஸோ ஆட்டோமேட்டிக் விசா ரீவாலிடேஷன் ஒன்று இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா H4 அப்ரூவ் ஆகிறதுக்கு லேட் ஆகும், H1B அப்ரூவ் ஆயிடும். ஸோ அந்த H1B பெட்டிஷனை வச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக் விசா ரீவாலிடேஷனா கனடா ஆர் மெக்சிகோ நீங்க போயிட்டு திரும்ப உள்ள வரலாம். அப்படி உள்ள வரும்போது உங்களுக்கு வந்து I-94 புதுசா கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலியமா, அதாவது H4 வந்து அப்ரூவ் ஆயிருக்காது, H1B I-797 புது அப்ரூவல் வச்சுட்டு இவங்களோட H4ஓட I-94 எக்ஸ்டெண்ட் பண்றது. ஸோ அந்த முறையில் நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட வேலையில பிரேக் இல்லாம ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஏற்கனவே இருக்கிற நடைமுறை, நான் வந்து இதை ரெக்கமெண்ட்லாம் பண்ணல. இது நீங்க பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க ஒரு தடவை நிறைய ரிசர்ச் பண்ணீங்க, பிளஸ் அட்டார்னிட்ட கேட்டீங்க. ஸோ ரொம்ப முக்கியம். அது மிக முக்கியமான விஷயம். மெக்சிகோ சூஸ் பண்ணாங்க, கனடா சூஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மெக்சிகோ பார்டர்ல ஆல்ரெடி வந்து அவங்க எமர்ஜென்சி நிலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த பக்கம் போகாதீங்க. இந்த பக்கம் சப்போஸ் இதுதான் பண்ணி நீங்க I-94 எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு உங்க ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது H4 மட்டுமா இல்ல L2 F1 விசாக்கலாமா? ஆமா, ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து H4EAD மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். ஆனால் EADன்னு பார்க்கும்போது நிறைய EADs இருக்கு இல்லையா. L2 விசாக்கு EAD தராங்க, F1 விசாக்கு EAD தராங்க. ஈவன் வந்து கிரீன் கார்டு ப்ராசஸ்ல எல்லாருக்கும் தெரியும் I-485 பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கிரீன் கார்டு EADன்னு ஒன்று தராங்க. இந்த பாலிசி H4EADக்கு மட்டும்தான். ஏன்னா L2EAD ஆல்ரெடி வந்து ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு, நீங்க L2ல EAD கார்டு வாங்காம வேலை பார்க்கலாம் வேலிட் I-94 வச்சுட்டு. அது ரிவர்ட் பண்ண சான்சஸ் இருக்கா? நல்ல கேள்வி. அது வந்தது எப்பனா 2022 ஜனவரி. ஸோ அது ரொம்ப காலம். நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து இதை பாலிசியை பத்தி, அதான் CRA
ஆக்டை பத்தி பார்க்கும்போது அவங்க எது வரைக்கும் பின்னாடி போகலான்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 2024 வரைக்கும், அதான் அதுக்கு இடையிலான கைட்லைன்ஸ் அவங்க மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து 2022, ஸோ அவ்வளவு தூரம் போக மாட்டாங்க. அதனால L2 EAD சேஃப், அதாவது L2 சேஃப். நீங்க L2ல இருக்கும்போது உங்களோட வேலிட் I-94 வச்சுட்டு as soon as possible நீங்க உள்ள வந்தீங்கன்னா வேலை பார்க்கலாம். EAD கார்டுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து கிளீனா தெரியுது. அது மாதிரி F1 EADயுமே வந்து இதுக்குள்ள வராது. ஸோ அதனால வந்து அதுவுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் இதுதான் சேஞ்சு, எதுவுமே பயப்பட மாதிரியான சேஞ்சஸ் இல்லை. ஸோ ஏற்கனவே 180 டேஸுங்கிறது ஆதி காலத்தில் இருந்தது. ஸோ அங்கே தான் போக போறாங்க தவிர H4 EAD ரிமூவ் பண்ண போறதுலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரூமர்ஸ் வந்தால் நம்பாதீங்க. as soon as possible இந்த ஆக்ட் பாஸ் பண்ண பிறகு தான் நான் போகணும்னு நினைச்சேன். ஆனால் இதை பத்தியான நிறைய ஒரு பயம் வந்து மக்கள்கிட்ட கிளப்புறாங்க. பிளஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் உடனே போகணும்னு நினைச்சது, தயவு செஞ்சு இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி சப்போஸ் உங்களோட விசா எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னு 6 மாசம் இருக்குன்னா அந்த 6 மாசம் ஸ்டார்ட் ஆன பிறகு உடனே போட்டுருங்க, டிலே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 180 டேஸ் நீங்க மாத்திட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், உங்க வேலையை விடுறது மாதிரியான வாய்ப்பு வந்துடும். அப்படிங்கிறதுக்காக தான் உடனே இந்த வீடியோ போட்டது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.